கிறிஸ்தேசுக்குள் அருமையாக நேசிக்கப்பட்ட உலக விசுவாசிகளை இந்த 2020ஆம் ஆண்டின் வாலிபர் ஞாயிறை நாம் ஆசரிக்கின்றோம். அன்பானவர்களே, கடந்த வருடத்திலே நாம் அனைவரும் நம்முடைய ஆலயத்திலே கூடி மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை கம்பீரமாய் பாடி நாம் புகழ்ந்து நாம் கொண்டாடி. ஆனால் இந்த வருடத்தில் ஆண்டவருடைய திட்டம் வேறாக இருந்தபடியினால நாம் அனைவரும் நம்முடைய வீடுகளிலே இருந்து கொண்டு இந்த நாளை ஆண்டவருடைய நாமத்தை என்று நாம் ஆசரிப்போம். நமது ஆரம்பம் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாழாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே அப்படிப்பட்ட பரிசுத்தமா தேவனாகி நீர் எங்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய இந்த உலகத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத மேலான உம்முடைய ஆவியை நீர் எங்களுக்கு இலவசமாய் தந்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அது மட்டுமல்ல ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் செய்து வருகின்ற எங்களுடைய பாவ குற்றங்கள் எல்லாவற்றையும் தேவரே மன்னித்து மீண்டும் மீண்டுமாக நீர் எங்களை உடைய பிள்ளைகளாய் உத்தரித்துக் கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நீர் எத்தனை அன்புள்ளவர், எத்தனை கரிசனை உள்ளவர், எத்தனை மாறாதவர் என்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில உணர்ந்து நாங்கள் உண்மை இன்று மட்டுமாக ஆண்டவரே நாங்கள் கடந்து வருகின்ற ஒவ்வொரு நாளிலும் உண்மை துதிப்பதற்கு உடைய ஆவியின் அருளை நீர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு சுவாமி, அருமையான இந்த பிள்ளைகளை உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் கொண்டு வருகிறோம். எங்களுடைய வாலிப பிள்ளைகள் எல்லாரும் உங்களுடைய திருக்கரத்தில் இருந்து அற்புதமான வரங்களை பெற்றுக் கொண்டவர்கள் என்பதில் எங்களுக்கு சந்தேகமே கிடையாது. அதனால் ஆண்டவரே, அந்த வரங்களை பெற்றுக்கொண்ட அருமையான பிள்ளைகள் அந்த வரங்களை உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு என்று அவர்கள் அதிகமாய் பயன்படுத்துவதற்கும் தன்னுடைய வாழ்க்கையிலே உமக்கு மிக முக்கியமான நேரத்தை அவர்கள் தருவதற்கும் தன்னுடைய வாழ்க்கை என்பது உம்மாலும் ஆண்டவரே உமக்குள்ளாகவும் இருக்கும்படியாக அவர்கள் பார்த்துக் கொள்ள உதவி செய்யும். எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய உடன் விசுவாசிகள், விசுவாச குடும்பங்கள் எல்லாரையும் என் ஆசீர்வதிப்பார். குறிப்பாக ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில இருக்கின்ற ஆவியின் அனல் அவிந்து போகாதபடிக்கு தேவரை தாமே உடைய ஆவியானவரின் ஒத்தாசையை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனையிலும் நீர் எங்களோடு கூட இருந்தாலும் இந்த ஆராதனையை பார்க்கின்ற எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை நாங்கள் உங்களுக்கு கையளிக்கிறோம். நீர் பரிசுத்தப்படுத்தும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கின்ற போது ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் நம்முடைய பாடல் புத்தகத்தில் 4வது ஞான பாடலின் முதல் கவியை, 4வது கவியை, 6வது கவியை நாம் பாடலாம். 1, 4, 6. Oh,
மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்த உமது ஒரே பேரான குமாரன் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் நாங்கள் நிச்சய ஜீவனை சிறந்து விட்டுக் கொள்ளும்படி உண்மையும் உம்முடைய சிறுத்தை அறிந்த மெய்யான அறிவையும் உம்முடைய வசனத்தின் கீழ்ப்படுத்தலையும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் இருதயங்களில் அதிகப்படுத்த வேண்டும் என்று எங்களால் அதே சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்தமுள்ளதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவனாய் ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தது. இன்று வாழ்வு ஞாயிற்கான ஆரம்ப வாக்கியத்தை நம்ம பாட்டு 117 பக்கத்தில் காணப்படும் ஆரம்ப வாக்கியத்தை பார்க்கலாம்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. சர்வத்திற்கு வல்ல கடவுளே, இரக்கமுள்ள பிதாவே, காலை காலை புதிய இரக்கம் உள்ளவர்களே, நாங்கள் உமது நன்மையை சம்பாதிக்க ஒன்றும் செய்யாமல் இருந்த போதிலும் எங்கள் சரீர தேவைகளையும் ஆத்ம தேவைகளையும் திருப்தியாக்க சொன்னீர். நாங்கள் உமது இரக்கமுள்ள நன்மையை மனதார ஒப்புக்கொண்டு எங்களில் செய்துள்ள எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்தி உம்மை மனமார்ந்து கீழ்ப்படுத்துவதோடு சேவிக்கும்படி உமது பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் ஒன்றிற்கும் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிறேன். உமது குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். வாலிப ஞாயிற்காக வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி அது சங்கீதம் 119 வசனங்கள் 9 முதல் 16 முடிய. சங்கீதம் 119 வசனங்கள் 9 முதல் 16 முடிய. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வார்த்தையின்படி அதை கவனித்துக் கொள்கிறது நான்தானே. என் முழு இருதயத்தோடும் உன்னை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வசனத்தை என் இருதயத்தில் வைத்துக் கொண்டேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்திரத்திற்குரியவர். உமது நியமங்களை எனக்கு போதித்தருளும். நீர் அருளிய நியாயத்தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் எடுத்துரைக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுகிறது போல உமது சாட்சிகளின் வழியில் நான் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளின் மேல் கவனமாய் இருக்கிறேன். உமது நியமங்களில் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். உமது வார்த்தையை மறவேன். ஆமென். Today's reading is from Isaiah chapter 55 verses 10 to 13. Isaiah chapter 55 verses 10 to 13. As the rain and the snow come down from heaven and do not return to it without watering the earth and making it bud and flourish, so that it yields seed for the sower and bread for the eater, so is my word that goes out from my mouth. It will not return to me empty, but will accomplish what I desire and achieve the purpose for which I sent. You will go out in joy and be led forth in peace. The mountains and hills will burst into song before you, and all the trees of the field will clap their hands. Instead of the thorn bush will grow the pine tree, and instead of the briars the myrtle will grow. This will be for the Lord's renown, for an everlasting sign which will not be destroyed. Amen. வாலிப ஞாயிற்காக வாசிக்கப்பட வேண்டிய நிருப பகுதி ரோமர் 8 வசனங்கள் 12 முதல் 17 வரை. ரோமர் 8 வசனங்கள் 12 முதல் 17 வரை. ஆகையால் சகோதரரே, நாம் கடனாளிகள், மாமிசத்திற்கேற்றபடி நடப்பதற்கு மாமிசத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாமிசத்திற்கேற்றபடி நடந்தால் நீங்கள் சாவது நிச்சயம். சரீரத்தின் செய்கைகளை ஆவியானால் அழித்தாலோ பிழைப்பீர்கள். தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவபுத்திரர். திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அந்த ஆவியினால் நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். நாம் கடவுளின் பிள்ளைகளே என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, கடவுளின் சுதந்திரமும் கிறிஸ்துக்கு உடன் சுதந்திரமாமே. அவரோடு கூட நம் மகிமை அடைவதற்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகாம். This reading is taken from Matthew chapter 13 verses 1 to 9. The same day Jesus went out of the house and sat by the lake. Large crowds gathered around him, so he got into a boat and sat down, while the people stood on the shore. Then Jesus used stories to teach them many things. He said, "A farmer went out to plant a seed. While he was planting, some seed fell by the road, and the birds came and ate all it up. Some seed fell on the rocky ground, where there wasn't much dirt. That seed grew very fast because the ground was not deep. But the sun rose, the plants dried up, because they did not have deep roots. Some other seeds fell among thorny weeds, which grew and choked the good plants. Some other seed fell on good ground, but grew and produced a crop. Some plants made 100 times more, some more 60 times more, and some made 30 times more. Then those with ears used them listened." Verses 18 to 23.
So listen to the meaning of the story about the farmer. What is the seed that fell by the road? That seed is like the person who hears the message about the kingdom but does not understand it. But he does not let the teaching go deep into his life. So he keeps it only a short time. When trouble or persecution comes because of the teaching he accepted, he quickly gives up. And what is the seed that fell among the thorny weeds? That seed is like the person who hears the teachings but lets worries about his life and temptation of well stop teaching from growing. So the teaching does not produce fruit in that person's life, but what is the seed that fell on the good ground? That seed is like the person who hears the teachings and understands it. That person grows and produces fruit, sometimes 100 times more, sometimes 60 times more, and sometimes 30 times more. Amen. அன்பானவர்களே, ஒரு பாடலை நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடி நான் ஆண்டவருடைய செய்திக்குள்ளாக கடந்து போக ஆசைப்படுகிறேன். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 597வது பாடல், ஒரு நாளில் இயேசுராஜன் வருவார் விண்ணவர் துதிப்பாட என்ற பாடலின் 2வது கவியை மாத்திரம் ஒரு நாளில் இயேசுராஜன் வருவார் விண்ணவர் துதிப்பாட, ஒரு நாளில் இயேசுராஜன் வருவார் மன்னவர் மகிழ்ந்தாட, ஒரு நாளில் இயேசுராஜன் வருவார் விண்ணவர் துதிப்பாட, ஒரு நாளிலே சுராஜன் வருவார் மன்னவர் மகிழ்ந்தாட. வாலிபத்தில் உன் சிருஷ்டிகரை இதயத்தில் ஏற்றுக்கொள்வார், தூய்மையுடன் வாழ்ந்திடவே அவர் பாதையில் நடந்து செல்ல. வாலிபத்தில் உன் சிருஷ்டிகரை இதயத்தில் ஏற்றுக்கொள்வார், தூய்மையுடன் வாழ்ந்திடவே அவர் பாதையில் நடந்து செல்ல. இந்த லோகம் உனக்கு சொந்தமல்ல, பூலோக வாழ்வு நிலையல்ல, பரலோக வாழ்வு நிலை கொள்ள. இந்த லோகம் உனக்கு சொந்தமல்ல, பூலோக வாழ்வு நிலையல்ல, பரலோக வாழ்வு நிலை கொள்ள. ஒரு நாளிலே சுராஜன் வருவார் விண்ணவர் துதிப்பாட, ஒரு நாளிலே சுராஜன் வருவார் மன்னவர் மகிழ்ந்தாட, ஒரு நாளிலே சுராஜன் வருவார் விண்ணவர் துதிப்பாட, ஒரு நாளிலே சுராஜன் வருவார் மன்னவர் மகிழ்ந்தாட. கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, ஏதோ இந்த மிக முக்கியமான நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜீவ வசனங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை வசனமாய் போதிக்கின்ற ஞானத்தையும், உம்முடைய வசனத்தை வசனமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் இது எங்களுக்கு தான். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கின்ற போது ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் அருமையாக நேசிக்கப்பட்ட உடன் விசுவாசிகளே, இந்த அருமையான காலை வேளையிலே நான் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கடந்து போன வாரம் முழுவதுமாக நம்மோடு கூட இருந்து நாம் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் அவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தி சுகம் பலன் ஜீவனை தந்து ஆண்டவர் நம்மோடு என்றென்றும் வாசமாய் இருக்கிறார் என்பதை மீண்டும் ஒரு முறையாய் உறுதி செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
அன்பானவர்களே, நம்முடைய பெத்லகேம் லூத்தரன் திருச்சபையில இந்த வாரத்தை வாலிபர் ஞாயிறாக நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வருடத்தில் 2019 ஆண்டு வாலிபர் ஞாயிறை நாம் மிகவும் கோலாகலமாக மகிழ்ச்சியோடு நம்முடைய சகோதர திருச்சபைகள் எல்லாவற்றையும் அழைத்து நாம் மகிழ்ச்சியோடு ஆராதனையிலே பங்கெடுத்தோம். பல்வேறுபட்ட கலை நிகழ்ச்சிகளை நாம் நடத்தினோம். ஆனால் இந்த வருடத்தில் கர்த்தருடைய திட்டம் வேறாக இருக்கிறது. நாம் பல்வேறு இடங்களிலே, குறிப்பாக நம்முடைய வீடுகளிலே நாம் முடங்கி இருந்தாலும், ஆலயத்தை திறந்து வழிபட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும், இப்பொழுது நமக்கு இருக்கின்ற இந்த வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு இந்த தொலைதூர சாதனங்களின் மூலமாக நாம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக நாம் வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த நாளின் செய்தி நான் குறிப்பாக நம்முடைய வாலிப அன்பு தம்பி தங்கைகளுக்காக நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக, அவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விருப்பப்படுகிறேன். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் நான் கடவுளுடைய வசனத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லும்போது உங்களிலே சிலருக்கு சில விதமான உணர்வுகள் ஏற்படலாம். ஆகவே உங்களோடு நான் ஒரு கதையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கதை ஏதோ ஒரு கட்டுரையிலோ அல்லது கதை புத்தகத்திலோ வந்த ஒரு கதை அல்ல. மாறாக இயேசு ஆண்டவரே அவர் மனிதனாக உலவிய நாட்களிலே அவர் தம்முடைய சீடர்களோடு அங்கே கூடியிருந்த மக்களோடு பகிர்ந்து கொண்ட ஒரு கதையாக இதை நாம் பார்க்கின்றோம். வேளாண்மை இதை கதை என்று சொல்லாமல் ஓமை என்று சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அங்கே இயேசு ஆண்டவரால் சொல்லப்பட்டிருப்பதை, வர்ணிக்கப்பட்டிருப்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நம்மிலே அநேகர் கிராமங்களிலே இருந்து வந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் நம்மிலே அநேகர் நிலங்களை உடையவர்களாக நாம் இருந்தோம். அந்த நிலங்களிலே ஒவ்வொரு முறையும் வருடத்திற்கு 3 முறை 2 முறை அல்லது 3 முறை சாகுபடிகள் செய்தவர்களாக நாம் இருந்திருக்கிறோம். ஒருவேளை நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நம்முடைய கிராமங்களிலே நடந்த அந்த விவசாய தொழிலை நாம் மிக நேர்த்தியாக நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்திலே விதைக்கும்படியாக விதைகளை எடுத்துக்கொண்டு போனார் என்று அந்த கதை ஆரம்பிக்கிறது. அந்த விதைகளை எடுத்துக்கொண்டு போனவன் இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் எடுத்துக்கொண்டு போன விதைகளிலே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நிலங்களை குறித்து இந்த கதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 4 விதமான நிலங்களை நாம் பார்க்கிறோம். அவற்றை நாம் ஒன்றின் பின் ஒன்றாக நாம் இன்றைக்கு பார்த்து ஆண்டவருக்குள்ளாக நம்முடைய தியானத்தை நாம் படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் இந்த முதல் சில வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு அன்றைய தினம் வீட்டிலிருந்து வெளியே போய் கடலோரத்தில் அமர்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடம் கூடி வந்தபடியால் அவர் ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் பல காரியங்களை உண்மைகளாக அவர்களுக்கு சொன்னார் என்று சொல்லப்பட்டது. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க போனால் அவன் விதைக்கையில் சில விதைகள் பாதையில் விழுந்தன. முதல் வகையான நிலமாக நாம் எதை பார்க்கிறோம் என்று சொன்னால், பாதை, ரோட் சைட் லேண்ட் என்று நாம் பார்க்கிறோம். சில விதைகளில் பாதையில் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை பட்சித்து போட்டன. விதைகள் விதைக்கப்படுவது எதற்காக என்று சொன்னால், அவைகள் உடனடியாக வேர்பிடித்து நிலத்திலே வளர்ந்து அது தன்னுடைய கனியை தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் விவசாயி தன்னுடைய நிலத்திலே விதைகளை விதைக்கிறான். ஆனால் அந்த நிலத்திலே கூட இருக்கின்ற அந்த பாதையிலே சில விதைகள் விழுகிறது.
விழுந்த உடனே immediately without no time பறவைகள் வந்து அந்த விதைகளை பறித்துக் கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, பாதையில் இருக்கின்ற விதைகள் naturally it will attract the birds. நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளையே பறவைகள் வந்து சாப்பிடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அங்கே ஒரு பொம்மை செய்து ஒரு மனிதன் அங்கே நின்று கொண்டு இந்த பறவைகளை விரட்டுவதை போல நிலத்தின் மத்தியிலே பொம்மைகளை செய்து வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் பாதையிலே விழுந்து நன்றாக தெரிந்து கொண்டிருக்கின்ற விசிபிள் சீட்ஸ் என்று சொல்லுவோம், அந்த விதைகளை நிச்சயமாக பறவைகள் வந்து எடுத்துக்கொண்டு போகும். வசனத்தை கேட்டும் அதை உணராமல் இருக்கிறார்கள் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. 19வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், ஒருவன் ராஜ்யத்தின் கடவுளுடைய ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது தீயோன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம். இன்சென்சிட்டிவிட்டி என்று நாம் இதை பார்க்கிறோம். இன்சென்சிட்டிவிட்டி பல நேரங்களிலே அனுதினமும் நாம் கடவுளுடைய வசனத்தை நாம் வாசித்தாலும், ஒவ்வொரு முறை நாம் ஆலயத்துக்கு வந்து நாம் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டாலும், நாம் ஆலயத்தினுடைய எல்லா விதமான செயல்பாடுகளிலும் ஆக்டிவிட்டிஸ் நாம் பங்கெடுத்தாலும், கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? We are still insensitive to the word of God. கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் அதை கேட்டும் அதை உணராமல் இருக்கிறோம் என்று சொல்லுகிறது. ஆகவே இந்த முதலாவது நிலம் எப்படிப்பட்ட நிலம் என்று சொன்னால், it is a insensitive land. In spite of having the God's word, in spite of having a very good seed, the land could not produce the harvest. ஆகவே இது முதலாவது நிலமாக இந்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. இரண்டாவது நாம் பார்ப்பது 5வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சில விதைகள் அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தன. ஆழமான மண்ணில்லாததினால் அவை சீக்கிரம் முளைத்தன. வெயில் ஏறின போதோ அவை தீந்து போயின என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலங்களையும் நாம் நம்மிலே நாம் பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். எல்லாரும் சொல்லுவாங்க, வசனம் கேட்டவங்க ஐயோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, இது வெரி குட், ஸோ அப்படி நல்லா சொல்றதை கேட்க. ஆனால் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அது மண்டேவே அது போயிடும், அவ்வளோதான், ட்ரை ஆகிடும், அது வாசிப்போம். இது என்னன்னா ரொம்ப எமோஷனல் பிலீவர்ஸ், எமோஷனல், எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப எமோஷனல். ஒரு ஜாப் பண்ண அப்படியே கதறி எழுவுறது, வசந்த வாசனம் அப்படியே பிரெக்ட் ஆகிடுது, ரொம்ப எமோஷனலாக. கடவுளுடைய வசனம் என்ன சொல்றதுன்னா, அது அப்படியே சோடா கேஸ் மாதிரி சர்றன்னு அப்படியே வளருது. ஆனால் அங்கே வேர் இல்லை, மண் இல்லைன்னு ஒன்று அப்படியே பட்டு தீர்ந்து காய்ந்து உலர்ந்து எந்த விதமான பலனும் அதில் நம்ம ரொம்ப பிரதாபமான ஒரு வாழ்க்கை, ரொம்ப பிரதாபமான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு கூட நாம் பல நேரங்களிலே நாம் பார்ப்பது, நம்மை சுற்றி நடக்கின்ற காரியங்களை நாம் பார்க்கிறோம். அது என்னன்னா, the emotional outburst is always dangerous. We fail to balance our emotions. சில நேரத்தில் சொல்றது ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில், அது என்னன்னா எமோஷனல் பிளாக்மெயில் என்று சொல்லுவாங்க. இன்னைக்கு எல்லாமே அப்படிதான் நடந்து கொண்டது. எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சோம். கோயிலுக்கு வந்த உடனே அவங்களை அப்படியே எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி, வலதுபுறம் இருக்கிறவர்கள் இடதுபுறமாகவும் இடதுபுறம் இருக்கிறவர்கள் வலதுபுறமாகவும் ஓடி ஆடி அப்படியே அவர்கள் வெளியில் செல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று சொல்லுகிறது. ஆனால் கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற ஆலயத்துக்கு வருகின்ற மக்கள் ஆலயம் முடித்து வெளியில் போகின்ற போது பார்த்தால் ஏதோ ஒரு பெரிய சண்டை, போர்க்களத்தில் இருந்து வெளியில் செல்கிறவர்களை போல அவர்கள் வெளியில் செல்வதை பார்க்கிறோம்.
Why? Because they are emotional. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவர்களாக நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இரண்டாவது நிலம் அப்படிப்பட்டதாக தான் இருக்கிறது. என்னன்னா, வசனம் விழுந்த உடனே, விதை விழுந்த உடனே கடன்னு வளருது. அப்படியே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பா, நல்லா வளருது அப்படின்னு சொல்லி. ஆனால் வெயில் அடித்த உடனே அது காய்ந்து உலர்ந்து தீர்ந்து போவதை நாம் பார்க்கிறோம். இது இயேசு ஆண்டவர் சொன்ன கதை, உங்களுடைய போதகர் சொல்லுவது அல்ல. 7வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். 7வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், 3வது விதமான ஒரு நிலத்தை நாம் பார்க்கிறோம். சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தன, முள் வளர்ந்து அவற்றை நறுக்கிக் கொள்ளும். முள்ளுள்ள இடங்கள், some seeds were fallen in the bushy place. அவைகள் என்ன ஆனது? முள் வளர்ந்து அவற்றை நறுக்கி போட்டது என்று பார்க்கிறோம். முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதைகள் எப்படி என்று சொன்னால், வசனத்தை கேட்கிறவனா இருந்தும் 2 விஷயம் சொல்றாரு ஆண்டவர். இவங்களுடைய ஃபெயிலியர், இந்த 3வது நிலத்தினுடைய ஃபெயிலியர் வந்து 2 ரீசன். ஒன்று பிரபஞ்சத்தின் கவலை, 2வது ஐஸ்வர்யத்தின் வஞ்சகம். இது என்ன பிரபஞ்சத்தின் கவலை? கோயில்ல பாட்டு பாடலாமா, ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்குது, கோயில் போவாங்கன்னா பிரபஞ்சத்தின் கவலை. என்னது? கிளாஸ் இருக்குது, ஸ்பெஷல் கிளாஸுக்கு போகணும், நாளைக்கு எக்ஸாம் இருக்குது படிக்கணும், டியூஷனுக்கு போகணும். அதாவது டியூஷனுக்கு போகிறது, எக்ஸாமுக்கு போகிறது, ஸ்பெஷல் கிளாஸுக்கு போகிறது எல்லாமே ஆண்டவருடைய கிருபை இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை நாம் தவற விடுறோம். So we want to give preference to the other things, the other worldly things. அப்போ இப்படி தான் இருக்குது. அந்த 3வது நிலம் என்ன சொல்றதுன்னா, அவனுக்கு எல்லாம் இருக்குது, வசனத்தை கேட்கணுன்ற ஆவல் இருக்கிறது, கேட்கிறான். ஆனால் பிரபஞ்சத்தின் கவலை அவனுக்கு வந்துவிடும். இன்னொன்று என்னன்னா, ஐஸ்வர்யத்தின் வஞ்சகம் வருகிறது, ஐஸ்வர்யத்தின் லக்ஸூரியஸ் லைஃப். அப்போ ஆலயத்தில் வாங்கினா கொஞ்ச நேரம் உட்காந்து இருக்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு நல்ல ஏர் கண்டிஷன் லைஃப்லேயே வாழ்ந்துட்டோம். இங்கே வந்து கொஞ்ச நேரம் இடுக்கமாக உட்கார முடியாது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். இதை தான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். கடவுள் ஏசினாலும் 2000 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டு போயிடுறேன். இதெல்லாம் நடக்குது. இன்றைக்கு திருச்சபையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ இதெல்லாம் நடக்கிறது. அதை தான் நாம் பார்க்கணும். இப்போ இன்றைக்கு கூட நாம் அப்படித்தான் இருக்கிறோம். இன்றைக்கு கூட நாம் அப்படித்தான் இருக்கிறோம். ஆலயம் திறந்து வைத்துக் கொண்டு நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். என்ன வருவார்களா இல்லையா, வருவார்களா இல்லையா. இப்போ கரெக்டாக சொல்லுவாங்க வந்த உடனே, என்ன ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகள் எல்லாம் வராங்க, லேட் ஆகிடுச்சு. சரி, அது ஒரு வாரம், அடுத்த வாரம் ஏமா லேட்டு. இவங்க இங்கே எழுந்துக்கவே மாட்டேன்றாங்க, தூக்கத்தில் இருக்குது. இது 2வது விஷயம். 3வது என்னதான் விஷயம், இந்த கறிக்கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அப்போ எல்லாத்துக்குமே நம்ம எதை சொல்றோம்னா, பிரபஞ்சத்தின் கவலை, ஐஸ்வர்யத்தின் வஞ்சகம் நம்மை வஞ்சித்துக் கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 3வது நிலத்தை பற்றி நாம் என்ன சொல்றோம்னா, we fail to give preference. எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் விட்டுவிடுகிறோம். ஆகவே இந்த 3வது நிலமும் தன்னுடைய பலனை கொடுப்பதில் தோல்வி அடைவதை நாம் பார்க்கிறோம். முதலாவது சொன்ன முதல் நிலம் இன்சென்சிட்டிவ், உணர்வற்று இருக்கிறது. அது என்ன ஆகுதுனாலும் சரி, அது என்ன பண்ணாலும் சரி, அப்படியே தான் அது அப்படியே தான். ஏற்கனவே ஒரு உதாரணத்தை சொல்லி இருக்கிறேன். ஆலயத்திற்கு 3 விதமான மக்கள் வருகிறார். ஒருவன் வெளியிலே மிகவும் அட்டுழியம் செய்கிறவன், அநியாயம் செய்கிறவனாக இருக்கிறான். அவன் ஆலயத்திற்கு வருகிறான், ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறான், உண்மையாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிறான், தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்கிறான். மாற்றமடைந்தவனாக ஆலயத்தில் இருந்து வெளியில செல்கிறான். 2வது கூட்டம் ஒன்று வருகிறது. எப்படின்னா, வெளியில ரொம்ப சைலண்டா இருக்கிறாங்க, வெளியில ரொம்ப சைலண்ட்.
அவன் போவதும் தெரியல, வருவதும் தெரியல. ஆனால் ஆலயத்திற்குள்ளாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆலயத்திற்குள்ளாக வந்த உடனே அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் மாறிவிடுது. வெளியில நல்லா இருந்தா உள்ள கோயிலுக்கு வந்த உடனே இப்படி ஆயிட்டானே அப்படின்னு வருத்தப்படுற நிலையில ஆலயத்துல அரசியல் செய்வது, சூழ்ச்சிகள் செய்வது, பிரச்சனைகள் செய்வது, எல்லா வஞ்சகமும் அங்கே நடப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே வெளியில கொஞ்சம் நல்லா இருக்கிறவன் உள்ள வந்து கேட்டு போய் வெளியே போவான். மூன்றாவது ஒரு குரூப் இருக்குது. அது என்னன்னா, வெளியே எப்படி இருக்குதோ அப்படியே உள்ள வராங்க, உள்ள வந்தோம் அப்படியே வெளியே போறாங்க. அவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. அவர்களுக்கு எந்த விதமான தாக்கத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையில யாராலும் ஏற்படுத்த முடியாது. இப்ப இயேசு ஆண்டவர் சொல்லுங்க, இந்த மூன்றாவது நிலம் வந்து இதுதான். என்னன்னா, அது எப்படி இருக்குதோ அப்படியே வந்துட்டு அப்படியே போகும். அவர்கள் எந்த விதமான அதிர்ச்சியும் அவர்களை பாதிக்காது, எந்த சந்தோஷமும் அவர்களை பாதிக்காது. ரொம்ப அப்படியே வந்துட்டு அப்படியே போகும். ஆகவே இந்த மூன்று விதமான நிலங்கள், ஒன்று உணர்வற்ற நிலம், இன்னொன்று உணர்ச்சி வசப்பட்ட நிலம், மூன்றாவது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கின்ற நிலம். ஆண்டவர் நாலாவது ஒரு நிலத்தை சொல்லுகிறார். அது என்னன்னா, 8வது வசனம் சொல்லுகிறது, சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்து சில 100ஆகவும் சில 60ஆகவும் சில 30ஆகவும் பலன் தந்தன என்று சொல்கிறார். நல்ல நிலத்திலே விழுகின்ற விதைகள் எப்படி பலனை பெற வேண்டும்? நியாயமாக பார்த்தால் 100க்கு 100 பெற வேண்டும். ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் கூட எவ்வளவுதான் தருகிறது என்று பார்த்தால், சில விதைகள் 100 தருகிறது, சில விதைகள் 60, சில விதைகள் 30 என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு கடைசியிலே முத்தாய்ப்பாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அது என்னவென்று சொன்னால், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல நிலத்துல கூட 3 சாய்ஸ் இருக்குதுப்பா, 100, 60, 30. காதுள்ளவன் என்ன செய்ய வேண்டும்? காதுள்ளவன் கேட்டு, he should be able to select under which category he should come. எந்த வகைக்குள்ளாக அவன் வர வேண்டும் என்பதை அவன் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அறிந்து கொண்டு அதிலே அவன் வர வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அவன் 100ஆக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறானா, அல்லது 60ஆக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறானா, அல்லது 30ஆக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறானா என்பதை ஆண்டவர் நம்முடைய கரத்திலேயே விட்டு விடுகிறார். Choice is yours. ஆங்கிலத்தில் now the ball is in your court என்று சொல்லுகிறோம். அதே போல ஆண்டவர் அதையே நம்மிடத்தில் விட்டு விடுகிறார். ஆகவே அருமையானவர்களே, இந்த 4 விதமான நிலத்தில் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், நாம் எந்த நிலத்திற்கு உரியவர்களாக நாம் இருக்கிறோம். குறிப்பாக வாழ்க்கை ஏறக்குறைய 4 மாத காலமாக நம் ஆலயத்தை மூடிவிட்டிருக்கிறோம். வாழ்வு பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. நீங்கள் பல்வேறுபட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு என்று தனியாக நம்முடைய ஆலயத்தில் யூத்தினுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறது. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நடக்கின்ற ஒரே ஒரு நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால், திருச்சபையினுடைய செயலாளர் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் போட்டுக் கொண்டார். அதற்கு நீங்கள் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். மற்றபடி கர்த்தருக்கு அடுத்த காரியங்களோ அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கின்ற காரியங்களோ, திருச்சபை என்ன ஆனது என்ற ஒரு ஏக்கமோ, அதை குறித்து ஒரு கவலையோ கருசனையோ பார்க்கவே முடிவதில்லை. இது ஒருவேளை எப்படி உணர்வற்ற நிலமாக இருக்கிறோமா, அல்லது உணர்ச்சி வசப்பட்ட நிலமாக இருக்கிறோமா, அல்லது இந்த விடுமுறை காலமாக இருக்கின்ற இந்த ஊரடங்கு காலத்தில் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அறியாமல் நாம் இருக்கிறோமா என்பதை சற்று ஆலோசித்து பார்க்க வேண்டும். இந்த நாளை உங்கள் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தின நம்முடைய திருச்சபையினுடைய சபை செயலாளர் அவர்களை நான் வெகுவாக பாராட்டுகிறேன்.
ஏன்னு சொன்னால் அவருடைய பணியை அவர் மிக திறமையாக செய்திருக்கிறார், உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார். He reminded you of your Sunday. My dear brothers and sisters, இது கிருபையின் காலம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆசீர்வாதங்கள் எத்தனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உங்களை எங்கே இருந்து எந்த நிலையிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அப்படி இருக்கின்ற போது ஆண்டவருக்கு நீங்கள் நல்ல நிலங்களாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறீர்களா, அல்லது மற்ற 3 நிலங்களாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறீர்கள்? See, this is a question which God is keeping in front of you. You need not answer verbally, but God expects you to act accordingly. நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாலிபர்கள் இந்த நாட்களில் எத்தனை காரியங்களை செய்திருக்க வேண்டும், எத்தனை பேர் ஆலயத்தை குறித்து நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் மிகவும் தவறாமல் உங்களுடைய நண்பர்களுடைய வீடுகளுக்கு செல்கிறீர்கள் என்பதை எங்களுக்கு தெரியும். உங்களுடைய பொழுதுபோக்கு காரியங்களை தவறாமல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது தெரியும். காலை விடிந்தது முதல் இரவு நள்ளிரவு வரை நீங்கள் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் என்பது தெரியும். எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு காரியம் மறந்து போகிறது. அது என்னவென்று சொன்னால், இதையெல்லாம் செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஜீவனுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதில் நீங்கள் மறந்து போகிறீர்கள். திருச்சபையில் எத்தனை காரியங்கள் என்பது செய்யும். ஆனால் ஒரு விழா என்று சொன்ன உடனே நாம் எல்லாரும் ஒன்றாக சேர வேண்டும், எல்லாருக்கும் முன்பாக பாட வேண்டும், நல்ல ஆடைகளை உடுத்திக் கொள்ள வேண்டும். We just want to show our life. அதை ஆண்டவர் விரும்புவதில்லை. ஆண்டவர் எப்பவுமே கிராஜுவல் 30, 60, 100 அப்படியே சரணு போய் 100 நிற்கும் ஆண்டவர் விரும்புவதில்லை. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தாளந்துகளின் படியே ஆண்டவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்கிறவரை. அருமையானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பார் என்றெல்லாம் செய்தியை கேட்க போகிறோம் என்று நீங்கள் வந்திருந்தால் ஐ எம் சாரி. ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிலங்களின் மூலமாக உங்களிடத்தில் பேசுவது, உங்களுடைய நிலங்களாகிய உங்களுடைய இதய நிலத்தை நீங்கள் கடினப்படுத்தாதீர்கள். உங்களுடைய இதய நிலத்தை நீங்கள் கடினப்படுத்தாதீர்கள். உங்களுடைய இதய நிலத்திலே நீங்கள் கற்பாறையை போல் இறுகி இருக்காதீர்கள். வேறு யாரோ உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவில் நீங்கள் இருக்காதீர்கள். Don't give room for others for evil. அந்த நிலையிலே நீங்கள் இருக்கக்கூடாது. இந்த பிரபஞ்சத்தின் கவலைகளில் ஆழ்ந்து போகாதீர்கள், ஐஸ்வர்யத்தில் ஆழ்ந்து போகாதீர்கள். என்னன்னு சொன்னால், இந்த காலகட்டம் மிக மிக முக்கியமான காலகட்டமாக இருக்கிறது. அருமையான சகோதரனை சகோதரி, எத்தனை பேர் தேர்வு எழுதாமல் இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் இன்றைக்கும் உங்களுடைய தேர்வு முடிவுகளை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் வேலைக்கு செல்ல வேண்டிய நாட்களை இழந்து கொண்டு இருக்கிறீர்கள்? இதையெல்லாம் நீங்கள் யாரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும்? From where you will get? ஆலயம் ஊரடங்கினாலே மூடப்பட்டது என்று சொன்ன உடனே நாம் நினைத்துக் கொள்கிறோம் நம்முடைய விசுவாசத்திற்கு விடுமுறை விட்டாகிவிட்டது என்று சொல்லி. அப்படி அல்ல. கர்த்தருடைய கிருபை இல்லாமல் ஒரு நாளையும் நம்மால் கழிக்க முடியாது என்பதை நீங்கள் நினைப்பார். வாலிபத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. நீங்கள் அப்படி கடினமானவர்கள் அல்ல என்பது எனக்கு தெரியும். அப்படி நீங்கள் உணர்வற்றவர்கள் அல்ல என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் ஏன் இந்த slackness? Why this slackness in the church among youth? அல்லது யாராவது ஒருவர் வெளியில இருந்து நம்மை தூண்டி விட வேண்டுமா? நீங்கள் இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டுமா? You know everything. You know everything. My dear brothers and sisters,
நாங்கள் திருச்சபை உங்களை நேசிக்கிறது. அதைவிட மேலாக இயேசு ரட்சகர் உங்களை நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுகின்ற போது நீங்கள் அவரை நேசிக்க வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை நிலைத்திருக்க வேண்டும், அவரை சுற்றி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையின் நடுநாயகமாக அவரை நீங்கள் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வாலிப வாழ்க்கை சுகஜீவமாக ஜீவியமாக நமக்கு. பல நேரங்களிலே நாம் தவறாக நினைத்துக் கொள்கிறோம். என்னவென்று சொன்னால், வாலிபனாகவே நான் வாழ்க்கை முழுவதும் இருந்துவிடப் போகிறேன் என்று நினைத்துக் கொள்கிறோம். அப்படி எல்லாம் இல்லை, அப்படி இல்லை. அது ஒரு மின்னலை போல தோன்றி மறைகின்ற காலகட்டம் வாலிப வாழ்க்கை. அருமையான சகோதர சகோதரிய, இந்த நாட்களை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவரிடத்துல ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக ஆண்டவருடைய சரீரமாகிய திருச்சபையை நேசிக்கின்ற பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய பெற்றோர்களை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். 4 நிலங்கள். 1 பாதையுள்ள நிலங்கள், 2 கற்பாறை நிறைந்த நிலங்கள், 3 முள்ளுள்ள நிலங்கள், 4 நல்ல நிலம். இந்த 4 விதமான நிலங்களிலே இந்த வருடத்தில் நாம் எந்த நிலமாக இருக்க போகிறோம் என்பதை நாம் முடிவு செய்வது மட்டுமல்ல, அந்த முடிவை நிறைவேற்றுவதற்கு தூய ஆவியானவரின் உதவியை நாம் நாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி நாடினோம் என்று சொன்னால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களின் சிந்தனைகள் கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வசனம் எங்களை இடிக்கும், நொறுக்கும், மீண்டுமாக புதிய பாத்திரங்களாய் எங்களை வளையும் என்பதை நாங்கள் 100% நம்புகிறோம். அருமையான வாலிப பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டு உமக்குள்ளாக தங்களை ஒப்புக்கொடுக்கவும், ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கை எங்கே திசை திருப்பி இருக்கிறது என்பதை கண்டுணர்ந்து மீண்டுமாக பேக் டு த ஸ்கிரிப்சர், பேக் டு த சர்ச், பேக் டு கிரைஸ்ட் என்று சொல்லத்தாகலாம். திரும்பவும் வேதாகமத்துக்கு, திரும்பவும் திருச்சபைக்கு, திரும்பவும் கிறிஸ்துவின் அண்டைக்கு என்று சொல்லி நம்முடைய சமூகத்துக்கு முன்பாக வர நீர் உதவி செய்யும். எங்களை மறைத்து நீர் வெளிப்படும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரானவர்களோடு இருப்பார். பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.